இதுதான் அருண் நடந்துச்சு. அண்ணாச்சி என்ன சொல்றீங்க? உங்க பொண்டாட்டிய நீங்க அடிச்சு போட்டீங்களா? மாமா என்ன சொல்லுவீங்க? ஆமா அருண், அடிச்சு போட்டேன்னாவே கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தேன்னு வச்சிக்க, அவங்க 2 பேர் மண்டையும் உடைச்சி ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுட்டு வந்திருப்பேன். ஆத்தாடி ஆத்தா, அண்ணாச்சி இப்ப ரொம்ப கோவமா இருக்காரு போலுக்க. ஆமா பின்ன என்னம்மா, பெத்த மவ வாழ்க்கைய வேணுக்கும்னே பாலும் கிணத்துல தள்ளணும்னு நினைச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அது சரிதான். நானும் என் பொண்டாட்டிக்கு எத்தனை நேரம் புத்திமதி சொல்லிருப்பேன்னு தெரியுமாமா? உன் தம்பிய அவன் பொண்டாட்டி கூட சேர்த்து வை, பாவம் அந்த பொண்ணு பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? என் பேச்ச அவங்க 2 பேருமே கேட்கல. சரியான ஆளுதான். அப்போ பொண்டாட்டி புள்ளையில தவிக்க விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு துடிச்சிருக்காரு பாராம். ஆமாமா, அவன் துடிச்சிருக்கான்னா அதுக்கு என் பொண்டாட்டிக்கு தானே காரணம். அவள்லாம் ஒரு மனுஷியா? நானும் எவ்வளவு நாளா எத்தனை நேரமா தான் அவன் 2 பேருக்கும் புத்திமதி சொல்ல, என் பேச்ச அவங்க 2 பேருமே கேட்கல. அதான் இனிமேல் சரிப்பட்டு வராதுன்னு தான் அருண் கூட நான் தான் அனிதாவா அனுப்பி வச்சேன். எனக்கு அப்பவே அவ 2 பேர் கூடயும் சண்டை போடுறதுக்கு தெரியாம இல்ல. சண்டை போட்டு என்னத்த ஆக போகுது? என் பேச்சதான் யாரும் கேட்க மாட்டாவல. ஆனா என் மவ வாழ்க்கை தான் என் கண்ணு முன்னாடி நின்னுச்சு பத்துக்க. என் மக வாழ்க்கைய நினைச்சுதான் அனிதாவ அருண் கூட அனுப்பி வச்சேன். அருண் யாரோ எவனோ இல்லம்மா, என் பெரியப்பா மவ, எங்க அக்காவோட மகன் தான் அருண். அருணுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன். ஆனா அவ ஒத்துக்கிடவே இல்லையே. பிரச்சனைன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தா பத்துக்க. அனிதாவை என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நின்னா பத்துக்க. ஒத்த கால்ல நின்னவனா அந்த ஒத்த காலையும் வெட்டி எடுத்துட வேண்டியதானே. பெத்த மக மேல தாய் என்ன பாசமா இருந்திருக்கா அம்மா. எப்ப எப்ப எப்பா அவளுக்கு பெத்த மக மேல பாசம் கிடையாதுமா, அவன் தம்பி வச்சிருக்கான் பத்தியா பணம், அதுக்கு மேலதான் பாசம். என் பொண்டாட்டி பண ஆசை பிடிச்ச பியாய். ஆமா அண்ணாச்சி, இப்ப பியாய் கூட பணத்தை பார்த்து பல்லளிக்க தானே செய்யுது. நானும் பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு போகட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பொறுமையா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு அவ என் மகளை கண்டுபிடிச்சு என் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவ தம்பிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாலோ வந்தது எனக்கு கோவம். அதான் கட்டைய வச்சு 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு என் மவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம்ல. நீ அழாத மக்கா, உன் வாழ்க்கை உன் நல்ல மனசுக்கு நல்லா இருக்கும்மா, நீ அழாத. என்ன அனிதா? மாமா, மரகதக்காடு இன்னொரு அக்காவும் இருக்காங்க. அந்த அக்காவும் இந்த அக்காவும் தான் எங்களை இவ்வளவு நாளா பத்திரமா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிமா, இவ்வளவு நாளா என் பிள்ளைல பத்திரமா பாதுகாத்ததுக்கு. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி நீங்க நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் எங்ககிட்ட சொல்லுதீங்க. தயவு செஞ்சு கைய கீழே போடுங்க அண்ணாச்சி. இங்க பாருங்க அண்ணாச்சி, அருண் தம்பிக்கு யாரும் இல்லன்னு நினைக்காதீங்க. அருணுக்குன்னு அக்கா முறையில நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களை யாரு எவருன்னே எனக்கு தெரியலமா, ஆனா எங்க வீட்டு பிள்ளைல இவ்வளவு நாளா பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தேல்ல, அதுக்கு நன்றி சொல்லாம என்னால இருக்க முடியலம்மா. ரொம்ப நன்றிமா. அண்ணாச்சி யாரு எவருன்னு சொல்லாதிய, அதான் அருணுக்கு அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நன்றி எல்லாம் சொல்லி எங்களை அடுத்தவங்களை அக்காதிய. நாங்க அருணோட அக்கா. நீ பேசுறத கேட்டாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி அண்ணாச்சி, சந்தோஷமா இருங்க. மக்கா, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஆதரவா நல்லவங்க தான் கிடைச்சிருக்காங்க. ஆமா மாமா, ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அந்த அக்கா மார சந்திக்க முடிஞ்சது பாத்துக்கிடுங்க. அருண் என்ன சொன்ன? ஆக்சிடென்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அந்த அக்காவோட மாமியாரு நாங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது இடையில வந்து விழுந்துட்டாங்க பாத்துடுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில சேர்த்து இப்ப அவங்களும் சரியாயிட்டாங்க. ஐயோ, வயசானவங்கள வண்டியில இடிச்சிட்டியலா? கவலைப்படாதீங்கப்பா, அந்த பாட்டிக்கு எதுவும் ஆகல. அந்த பாட்டியாலதான் இந்த அக்காவும் மைனி எங்களுக்கு கிடைச்சாங்க. ஹலோ ஏக்கா, நான் பேசுறது கேக்கா? கலோ ஏ கலோ, அடந்த நேரங்கட்ட நேரத்துல இந்த போன் ஒண்ணு கேட்க மாட்டேங்க. ஏ கலோ ஏக்கா, ஏக்கா நான் பேசுறது கேக்கா? பியாதில போன் போன் இந்த நேரமா பார்த்து சரியா கேட்கவும் மாட்டேங்க. இந்த டவர் ஒண்ணு கிடைச்சு தொலைய மாட்டேங்க. ஹலோ கலோ, ஏ சின்ன பண்ணி, நான் பேசுதாவது உனக்கு கேக்கா? அட, இந்த அக்கா வேற வீட்டுலதான் இருக்காவளா இல்லன்னா மீன் கடைக்கு எங்கேயாவது போயிட்டாவளா? ஹலோ ஏக்கா, கேக்கா? ஏக்கா பதில சொல்லுக்கா. மீன் கடையிலே இருக்க. மீன் கடையில இருந்தேன்னா 50 ரூபாய்க்கு சாலை எத்தனை சாலைன்னு கேட்டுட்டு வாக்கா. ஐயோ, இந்த போன ஒண்ணு கேட்டும் தொலைய மாட்டேக்கா. ஏக்கா ஹலோ ஹலோ சின்ன பண்ணி, ஏக்கா, ஏக்கா கேக்கா? எப்பாடா இப்பதான் கேக்கு. ஏ சின்ன பண்ணி, என்ன
ஏக்கா நான் பேசுறது கேட்கல. அட ஆமா சின்ன பொண்ணு, நீ பேசுறது நல்லா கேக்கு. என்னன்னு சொல்லு, பிரச்சனை சரியாயிட்டா இல்லையா? அனிதாவை கண்டுபிடிச்சே இல்லையா? ஏக்கா நான் போன விஷயம் ஏதாவது நடக்காம போகுமாக்கா? எல்லாம் சக்சஸ். அப்படின்னா அனிதாவை பாத்துட்டியா? அனிதாவை காப்பாத்திட்டியா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, அனிதாவை காப்பாத்தியாச்சு. எப்பாடா இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கம்மா. பாவம் அந்த பிள்ளை, அவ தாய்மாமன்காரையும் தூக்கிட்டு ஓடும்போது மைனி காப்பாத்துங்க மைனி காப்பாத்துங்கன்னு எப்படி கதர்னா தெரியுமா? எனக்கு மனசுக்கே சங்கடமா இருந்துச்சு சின்ன பொண்ணு. இப்ப நீ அவளை காப்பாத்திட்டேன்னு சொன்ன பத்தியா, எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பத்துக்க. ஏக்கா நான் சொல்லதை மட்டும் தெளிவா கேட்டுக்க. ஏக்கா நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்னது எல்லாம் நல்லா கேட்டுச்சு. ஒண்ணும் கவலைப்படாத, இங்க நான் இருக்கேன். சீக்கிரமா கிளம்பி வாங்க. சரிக்கா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க இருப்போம். சரிக்கா, போன வைக்க என்ன? சரி சின்ன பொண்ணு. அப்பா, கை என்ன கண்ணு வலிக்கம்மா, டவர் கிடைக்கலன்னு கையை தூக்கி வச்சு போனை பேசுனது கையெல்லாம் வலிக்க. நமக்கு கொஞ்ச நேரம் கையை தூக்கி வச்சு இப்படி போனை பேசுனதே என்ன கண்ணு கை வலிக்கி. இந்த பிள்ளைகளவ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தலைய குனிய போட்டுக்கிட்டே போனை நோண்டிக்கிட்டே இருக்காவல, கழுத்து தலையெல்லாம் வலிக்காதா என்னமோ. சே, இப்படி போனை இப்படி பொழுதன்னைக்கும் பார்த்துட்டே கிடந்தா கழுத்து வலிக்கும் தலை வலிக்குன்னு சொன்ன இந்த பிள்ளைகளும் எங்க கேக்குவோ? நம்மள என்னைக்கு மனுஷின்னு மதிச்சாவோ நம்ம சொல்லதையெல்லாம் கேட்கறதுக்கு? எப்பா, நம்ம இன்னும் இங்கே இருந்துகிட்டு இருந்தோம்னா சரியா வராது. அம்மையும் மாமாவும் எப்படியாவது இங்க வந்துருவாங்க நம்மள தேடி. என்ன அனிதா இப்படி பயப்படுத? அதான் உங்க அப்பா உங்க மாமாவையும் உங்க அம்மாவையும் நல்லா அடிச்சு போட்டுருன்னு வந்திருக்காரு. நான் அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அனிதா பயப்படுறதெல்லாம் சரிதாம்மா. ஏன்னா அவ 2 பேரும் சரியான தில்லாலங்கடிய பத்துக்க. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு எங்களை தேடிதான் வருவோம்மா. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். அதை விட முக்கியமா முதல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணணுமா. தம்பி, அப்ப உங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமாக்கா, நாங்க 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிடல. எனக்கு அப்பா அம்மா இல்ல. ஆனா எங்க மாமாவும் அத்தையும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவிலே இருந்தோம்க்கா. சே, அருண் தம்பி எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். இப்படியாப்பட்ட பையனை மருமகனா ஏத்துக்கிட்டதுக்கு அந்த கேளவிக்கு துப்பு இல்ல பாறான். வாங்க மக்களே, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப நம்ம எங்கப்பா போறது? அட என்ன அனிதா, எங்கப்பா போறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் நாங்க இருக்கோம்ல, வாங்க போவோம். எங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களம்மா? உனக்கு நல்ல தங்கமான மனசுதாம்மா. அண்ணாச்சி, தங்கமான மனசெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இங்க நம்ம தங்கவே கூடாது, கிளம்பணும். வாங்க அருண் தம்பி, வாங்க போவோம். அனிதா வா போவோம். சரிக்கா. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. ஐயோ, நேரம் வேற ஆயிட்டு இருக்க, இன்னும் வர காணலையே. ஏமா மரகதா, நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டாவளா? சாமி இப்ப வந்துருவாங்க. நானும் அவங்களதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துடுங்க. வரட்டும், நல்ல நேரம் முடிய போகுதுலாமா. இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. என்ன கம்மி சொல்லுவீங்க? நல்ல மனசு இருந்தா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அதுவும் சரிதாம்மா. மரகதக்கா, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா? அட வா சின்ன பொண்ணு. சாமி, மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல நேரம் முடியதுக்குள்ள வந்துட்டியலா? மாமா, இவங்கதான் மரகதக்கா. மைனி, இவங்கதான் என்னோட அப்பா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என் பிள்ளைங்களை நீதான் நல்லபடியா பாத்துக்கிட்டியா? என்ன அண்ணாச்சி, அனிதாவையும் அரணையும் பாத்துக்கிட வேண்டியது எங்க பொறுப்பு தானே. அவங்க 2 பேரும் எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி. நீ இப்படி பேசுறது கேட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அண்ணாச்சி, நன்றி சந்தோஷம் என்ன சொன்னதெல்லாம் போதும். நல்ல நேரம் முடிய போகுது இல்ல? ஆமாமா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. ஏக்கா, எல்லாம் ரெடி தானே? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாம் ரெடி தான். இனி தாலி கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஏக்கா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சேலையெல்லாம் மாத்தாண்டாமாக்கா? அட நீ வேற சின்ன பொண்ணு, இங்க பிரச்சனையே பல பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்காவல்ல, அப்புறம் என்ன? இனி போய் பொண்ணு மாப்பிள்ளையும் பட்டு வேஷ்டி பட்டு சேலைன்னு மாத்திட்டு கிடந்தவன அப்புறம் நேரமாயிரும். ஆமாக்கா, நீங்க சொல்லதும் சரிதான். அதான் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்காவல்ல, அப்புறம் என்ன? ஐயா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நேரம் ஆகுதுல்ல. சரிம்மா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்தாங்க மருமோன. ஐயரே, மாங்கல்யம் தந்துடானேனா மம ஜீவன கேதுனா. தம்பி, தாலியை கட்டுங்க. சரிக்கா. அண்ணாச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீர். மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா இருங்க மக்களே, சந்தோஷமா நல்லா இருங்க. ஓஹோ, அப்படியா சங்கதி? ஏக்கா, நீங்களும் சின்ன பொண்ணாக்காவும் இல்லனா எங்க கல்யாணமே நடந்திருக்காதுக்கா. ஆமாமா, உங்க 2 பேருக்கும் தாமா நான் நன்றி சொல்லணும். அப்பா அண்ணாச்சி, இது வரைக்கும் 1008 நேரம் எங்களுக்கு நன்றி சொல்லிட்டியல. 1008 நேரம் இல்லம்மா, என் வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றி சொல்லதுக்கு நான் கடமை பட்டிருக்கேம்மா.
ஏய் அம்மா, ரெண்டு பேரும் என்ன அனுப்பேர்ம பீட்டுதாவோ. இங்க என்ன நடக்குது? ஒரு இடம் போனா பின்னாடியே வந்துருவாள. என்ன நடக்காவா? இங்க கல்யாணம் நடக்குமோ? கல்யாணம் பந்தி போட்டு சாப்பாடு போடுவோ. போய் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு பாயாசமும் நக்கி எடுத்து குடிச்சிட்டு வா. ஏக்கா, என்ன மட்டும் கல்யாண வீட்ல போய் பந்தில சாப்பிட்டு வான்னு சொல்லுதியா? நீங்க வரலையா? ஆமா, நாங்க சுவாத்து கலஞ்சிட்டுல கிடக்கேன். என்னக்கா சொல்லுதிய? ஒரு கல்யாண வீடு அடுத்த வாரம்னு சொன்னா நீங்க இந்த வாரமே சாப்பிடாமலாம் கிடப்பிய. நீங்களா இப்படி பேசுதிய? அது அது சீ, இப்போ வாங்கிட்டு எனக்கு என்ன பேச்சு வேண்டிய எனக்கு? எவ்வளவு சாமர்த்தியம் பாரு மரகதக்காவுக்கும் சின்ன பொண்ணுக்கும். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காவோ. என் பேரை மட்டும் தெரு பூரா நார் அடிச்சுட்டு அந்த சின்ன பொண்ணு. இருட்டி, உனக்கு வக்கியம் பேரு ஆப்பு. உன்னை வச்சு நான் இன்னைக்கு நல்ல பேர் வாங்காம விட மாட்டோம்ல. ஏக்கா, இவர் ரெண்டு பேரும் எங்க அம்மாவை வண்டியில தள்ளி போட்டவதானே? ஏ கூர்கிட்ட குக்கர், இப்பதான் அவ ரெண்டு பேர் முகரகட்டையும் பாக்கியா? ஏக்கா சொல்லுங்கக்கா, இவர் ரெண்டு பேரும் தானே வண்டியில எங்க அம்மாவை கீழே தள்ளி போட்டு எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து படுத்த படுக்கையா எங்க அம்மா கிடந்தாவோ? ஏன் ஆமாம்மா, இவர் ரெண்டு பேரும் தான். மைனி நிறைய பாருங்க, இவர் ரெண்டு பேர் கல்யாணத்துல எப்படி சிரிச்சுக்கிட்டு நின்னு போஸ் கொடுக்காவோன்னு. ஆமா, உங்க அம்மைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க எல்லாரும் ஃப்ரெண்டு தானே அவன் மைனிகாரிக்கு. மாமியாரோ வண்டியில அடிச்சு போட்டு ஆஸ்பத்திரியில அனுப்புனவங்களுக்கு எப்படி அளவோல கல்யாணத்துல போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு நிக்கா பாத்தியா? மைனி, இதெல்லாம் நல்லதே இல்ல. எங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் கண்டிப்பா குரல் கொடுப்பேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். ஏக்கா, ஏக்கா இருங்க, நானும் வாரேன். இப்பதான் என் மகா முகத்துல சந்தோஷத்தையே பாக்கேன். ஏக்கா ஏக்கா எந்திரிக்கா, எரும மாடு மாதிரி என் மேல வந்து உளுந்து கிடக்க. எந்திரிக்கா. லேய், என்ன பார்த்தால நீ எரும மாடுன்னு சொல்லுவே? ஏக்கா பேச்செல்லாம் முதல்ல நிப்பாட்டு, முதல்ல எந்திரிக்கா. இந்த படுபாவி மனுஷன் இவ்வளவு நாளா வாய திறக்காம அம்மாச்சி கணக்க மிச்சர் தின்னுட்டு இருந்தாரு. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டாரல. இந்த கிறுக்கு மனுஷன் நம்மள அடிச்சு போட்டுட்டு அடுத்தவ கூட்டிட்டு போயிட்டாரல. ஏக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லி கடைசியில மாப்பிள்ளையும் பொண்டாட்டியுமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டேல்ல. ஏல, அப்படியெல்லாம் சொல்லாதல. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைப்பனா? அக்கா, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைப்பனால. நல்லா ஏமாத்தி போட்டு இப்ப நல்லா டயலாக் கூட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல எந்திரிக்கா. இந்த கிறுக்கு மனுஷன் பிள்ளைய கூட்டிட்டு எங்க போனாருன்னு தெரியலையே. விடுங்க கல்யாணம், இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுத்த நிறுத்த முடியாதுன்னு என்னமோ பெரிய இதுல டயலாக் எல்லாம் விட்டிய. காலையில நேரமே எந்திரிச்சிருந்தேன்னா இந்நேரம் என் அனிதா அடிச்செல்லாம் கழுத்துல நான் தாலியை கட்டியிருப்பேன். நீ என்னடாண்டா 10 மணி வரைக்கும் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு கனவு கண்டு கிடந்திருக்க. சே எந்திரிக்கா முதல்ல. நீ கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டியோ? அப்படிதாக்கா சொல்லுவேன், நான் அப்படிதான் சொல்லுவேன். நீயும் அத்தாடும் சரியான ஏமாத்துக்காரங்க. அதுலயும் முக்கியமா நீ ஏமாத்துக்காரிதான். நான் முதல்ல போய் என் அடிச்செல்லாம் அந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருக்காளான்னு தேட போறேன். நல்ல நேரம் முடியதுக்குள்ள என் மவளை தேடி கண்டுபிடிப்போம். தம்பி, மூக்காண்டி தம்பி, என் தங்க கம்பி. தம்பி, மூக்காண்டி தம்பி, கல்யாண நாள் அதுவா இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கீங்க? போக்கா, கல்யாண நாளா? கல்யாண நாளு அத்தா அனிதாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாருக்கா. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், அத்தானையும் காணல, அனிதாவையும் காணலக்கா. கூறுகட்ட மனுஷா, கல்யாண பொண்ண வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டாரா? நேத்துக்கே உன்கிட்ட சொன்னோம்ல, 1 கிலோ மிச்சரை வாங்கிட்டு வா, உங்க அத்தா கையில கொடுக்கணும்னு. நீதான் செலவாயிரும், கல்யாணத்துக்கு நிறைய செலவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மிச்சரு வாங்காம வந்திய. இன்னைக்கு பாத்தியா, நீ கல்யாணம் பண்ண போற பொண்ண உங்க அத்தா கூட்டிட்டே போயிட்டாரு. எப்படியோ அடுத்தாவ அந்த ஆறுண்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார்ல. மாப்பிள்ளை பொண்ணு மணக்கோலத்துல கழுத்துல மாலையும் கழுத்துமா. நான் உங்க 2 பேரையும் காலையில கனவுல பார்த்தனே. கனவு கனவா போயிரும் போலுக்கா. மேனகா, நான் சொன்னோம்ல விஷயம், இவ 2 பேரும் தான். எக்கா, அப்ப நம்ம தேடி வந்தது இவ 2 பேரும் தானா? அட ஆமா கூறுகிட்டவள, அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்கா,
நான் புத்திசாலிக்கா. என்ன போய் கூறு கட்டவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, இவளுக்கு புத்திசாலின்னு பட்டம் கொடுக்கறதுக்குலாம் நான் வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? என் தம்பிக்கு கல்யாணம். ஏக்கா, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். ஆமா, ஆயிரங்காலத்து பயிர் தான். யாரு இல்லன்னு சொன்னா? ஆமா, திறந்து கிடந்த வீட்ல ரெண்டு பேரும் நுழைஞ்சிட்டியாளா? நீங்க யாரு? ஏக்கா, இந்த கிழவிக்கு திமிர பாத்தியாக்கா? நம்ம ரெண்டு பேரையும் நாயின்னு சொல்லுதாவோ? பேசாம இரு, முதல்ல வந்த வேலையை பாப்போம். நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல பேர் கிடைச்சாதானே மரகதக்கா சின்ன பொண்ணு முகத்துல கரிய பூச முடியும். ஆமாக்கா. ஏக்கா, கவலைப்படாதீக்கா, உங்க ரெண்டு பேருக்கும் உதவி பண்ணதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்னம்மா சொல்லுதியா? எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நீங்க வந்திருக்கேளா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டியா? என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? கண்ணீரும் கம்பளையுமா இருக்கணுமா? எனக்கு ஒண்ணு அடையாளம் தெரியலையே. ஏக்கா, அவருக்கு வயசாயிட்டுலக்கா, அதான் உங்களை பார்த்த ஞாபகமே இல்ல போலுக்கு. அண்ணாச்சி, ஒரு போட்டோ கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சி, இவங்க ரெண்டு பேரும் இந்த தெருவுல நீ பாத்தியாமான்னு என்கிட்ட விசாரிச்சியல்ல? ஆமா, விசாரிச்சேன். அது நீயாமா? ஆமா அண்ணாச்சி, இப்ப ஞாபகம் வந்துட்டா. அது நானே தான். அண்ணாச்சி, நான் யாரு தெரியுமா? அந்த போட்டோல இருந்த ரெண்டு பேரும் தான் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது எங்க அம்மாவை தெருவுல இடிச்சு போட்டுட்டு போயிட்டாவ பாத்துக்கிடுங்க. என்னம்மா சொல்லுத? என் மகளும் அந்த பையனும் வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது உங்க அம்மாவை இடிச்சு போட்டுட்டு போயிட்டாவல. ஆமாக்கா, எங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாவ பாத்துக்கிடுங்க. எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? இப்ப அந்த செலவுக்கான ரூபாயெல்லாம் உங்ககிட்ட வாங்க வந்திருக்கேன்னு நினைக்காதீக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் உதவி பண்றதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். ஓஹோ, அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் உதவி பண்ணினது நீங்க தானா? ஆஹா, எக்கா, போலீஸ். மேடம், நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கிய மேடம். என் அக்கா மவளை எங்க அத்தா கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க அக்கா மவளுக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் மேடம், கல்யாணம். ஆமா மேடம், என் தம்பிக்கும் என் மவளுக்கும் கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் என் மவளை கூட்டிட்டு போயிட்டாரு மேடம். நல்ல நேரம் முடியதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு மேடம். ஆமாடி, உங்களுக்கு நேரம் முடியதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு மேடம். என்ன மேடம், நீங்களே கோவமா பேசுதியே? மேடம், எங்க நிலைமைய பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்திருக்காவோ மேடம். இந்த தில்லாலங்கடி முனியாண்டிக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு உதவி பண்ண வந்தவ நீங்க ரெண்டு பேரும் தானோ? நல்ல நேரம் முடியதுக்குள்ள என் மவளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம். என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னமா நீ எல்லாம் ஒரு மனுஷியா? பெத்த மவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? என்ன அக்காவும் தம்பியும் மாமியார் வீட்டுக்கு போலாமா? மேடம் மேடம் கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்தி விட்டுட்டு அக்கா அம்மாவோட கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ள ரெடியா இருக்கேரோ? செவுட்ட பேத்துறோம் பாத்துக்க. உங்க ரெண்டு பேர் மேல வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டிருக்கு. வரதட்சணை கொடுமையா? யாரு மேடம் கேஸ் போட்டாங்க? உன் பொண்டாட்டி. யாதாடி, உதவி பண்ணி நம்மளும் நல்ல பேர் வாங்கலாம்னு இங்க வந்தா இங்க என்னென்னலாமோ நடக்க. ஏக்கா, நாமளும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இவங்க கூட சேர்ந்து நாமளும் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதா. வேணுச்சலா, இனி ஒரு நிமிஷம் கூட நிக்க விடாதீங்க. எஸ்கேப். எங்க ஓடுதிய ரெண்டு பேரும்? திமிரு பிடிச்சவள, பெத்த புள்ள வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, நகையும் நட்டும் பணமும் தேவைப்படுதா? உனக்கு என்னல, கெட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல? 2வது கல்யாணம், 2வது கல்யாணம். வாங்க ரெண்டு பேரும் மாமியார் வீட்டுல போய் விருந்து திங்கலாம். ஏக்கா நீயும் வாயா கூட. என்னமா மாமியார் வீட்டுல போய் கறியும் சோறும் திங்கலாம் வாக்கான்னு கூட்டிட்டு போற மாதிரிலாம் இவன் கூப்பிடுதா? இந்த பயலால நான் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். ஏக்கா, என்னக்கா நடக்கு இங்க? என்ன நடக்கா? யாம்ல உனக்கு கண்ணு தெரியலையா? நம்ம ரெண்டு பேரும் ஜெயில்ல இருக்கோம். ஏக்கா, நாம ஜெயில்ல இருக்கோம்னு எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? கல்யாண மாப்பிள்ளையா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட ஜொலிக்க வேண்டியவே இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கனாக்கா? யாம்ல நாம வர வேண்டிய இடத்துக்கு தான வந்திருக்கோம். என்னக்கா சொல்லுத? வர வேண்டிய இடமா? ஆமா, மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏக்கா, எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில இருக்கோம், நீ என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஏல, உண்மையிலே இது மாமியார் வீடு தானல? நான் கரெக்ட்டா தான சொன்னேன். பேசாம இருக்கா? நானே வருத்தத்துல இருக்கேன், நீ சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்க.
மனக்கோலத்துல இருக்க வேண்டியவே இப்போ மனசு பாரம் தாங்க முடியாம ஜெயிலுக்குள்ள இருக்கேன். என் நிலைமைய பாத்தியா? ஏல சும்மா ஜெயிலுக்குள்ள இருக்கவனு புலம்பிக்கிட்டு இருக்காத. வேற என்ன செய்ய, நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. ஏக்கா எல்லாம் ஒன்னாலதான்க்கா. நீ விடிய காலம்பர சீக்கிரமாவே எந்திரிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் அனிதா கழுத்துல தாலியை கட்டி அனிதாவை என் பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். ஆனா நீதான் 10 மணி வரைக்கும் சோபால படுத்து தூங்கி கொரட்டை விட்டுட்டு கிடந்திய. ஏல என்னமோ கொஞ்ச நேரம் நான் அசந்து தூங்கிட்டேன். நான் தூங்குனனாலதான் இங்க ஜெயிலுக்குள்ள வந்திருக்க மாதிரில பேசிட்டு இருக்கேன். ஏக்கா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான்க்கா முக்கிய காரணமே. சரி இப்படி சும்மா புலம்பிட்டு கிடக்காத. எப்படிக்கா நான் புலம்பாம இருக்க? நல்ல நாள் பிறப்புமா இப்படி ஜெயிலுக்குள்ள வந்து இருக்கனே மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இந்த நேரம் கண்ணீரை விட்டு கதறணும் போலதான் எனக்கு இருக்கு. ஆனா கண்ணீரை வடிச்சா என் மான மரியாதை எல்லாம் போயிரும். அதனாலதான் கண்ணீரை வடிக்காம இப்படி அமைதியா நின்றுகிட்டு இருக்கேன். சரி தம்பி, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத. உன் கஷ்டம் எல்லாம் எனக்கும் புரியுது. நம்ம போலீஸ் மேடத்துக்கிட்ட எதையாவது பேசி எடுத்து சமாளிச்சு நம்ம இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிருவோம். சரியா? எப்படிக்கா எஸ்கேப் ஆவ? ஜெயிலு கதவை தான் பூட்டி சாவிய மேடம் எல்லாம் வச்சிருக்காவோ? ஆமல, யாரு இல்லன்னு சொன்னா? சரி நம்ம எப்படியாவது சமாளிச்சு எடுத்து பேசுவோம். என்னங்க சத்தம்? மேடம் உங்களுக்கு 100 ஆயுசு மேடம். என்னது, எனக்கு 100 ஆயுசா? ஆமா மேடம், இப்பதான் நானும் எங்க அக்காவும் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்த பாத்துக்கிடுங்க. நீங்களும் உடனே வந்துட்டீங்களா? அதுக்குதான் எங்க அக்கா உங்களுக்கு 100 ஆயுசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மேடம் நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. சோழியம் குடுமி சும்மா ஆடாத. மேடம் எங்களை பார்த்தா ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் மாதிரியே தெரியுது. எங்களை பத்தி உங்களுக்கு தப்பான தகவல் கிடைச்சிருக்கு மேடம். நீங்களும் அந்த தப்பான தகவலை பத்தி முழுசா விசாரிக்காம எங்களை இப்படி ஜெயில கொண்டு வந்து போட்டுட்டீங்க மேடம். என்னது, தப்பான தகவலா? ஆமா மேடம், எங்களை பத்தி யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காவோ. நாங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அக்கா தம்பி தெரியுமா? எங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணணுங்கிற நினைப்பே வராது மேடம். நாங்க ரொம்ப நல்லவங்க. எங்க அக்கா முகத்தை பாருங்க மேடம், எவ்வளவு அடக்கமான அன்பான பாசமான குடும்ப பெண்மணி தெரியுமா? மேடம் நானும் எங்க அக்கா மாதிரி தான் ரொம்ப நல்லவே. யாருக்குமே நான் எந்த துரோகமும் பண்ணனது கிடையாது. யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் நினைச்சதே கிடையாது மேடம். எங்களை பத்தி யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க மேடம். நீங்க அது தெரியாம எங்களை இப்படி ஜெயில தூக்கி போட்டுட்டீங்க. எங்களுக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா மேடம்? மேடம் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்களை வெளியே விட்டுருங்க மேடம். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். இவங்க 2 பேரையும் காப்பாத்ததுக்கு இன்னும் 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் எங்க? மேடம் அவங்க 2 பேரும் நம்மள பார்த்த உடனே வீட்ல இருந்தே எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? முதல்ல அவங்க 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டணும். மேடம் கண்டிப்பா அவங்கள நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் மேடம். போங்க. ஏல அவளோ 2 பேரும் யாருன்னு நமக்கு தெரியல. அவ 2 பேரையும் முட்டிக்கு தட்டணும்னு வேற மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காவல. ஏக்கா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா? மேடம் நம்மளே தான் பாத்துக்கிட்டு இருக்காவோ. ஆமா, ஏதோ தப்பான தகவல்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமா மேடம், எங்க மேல பொறாம பிடிச்சவங்க யாராவது எங்களை பத்தின தப்பான தகவலை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மேடம். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாடி? பேச வரம் பேச்ச. தப்பான தகவலை யாரோ இவங்க மேல பொறாமப்படுறவங்க கொடுத்துட்டாங்களாமே. ஆஹா, மேடம் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கு. மேடம் இங்க வாங்க. ஏக்கா மேடம் யாரையோ மேடம்னு கூப்பிடுதாவள. ஒருவேளை உயர் அதிகாரியா இருப்பாவளோ? எனக்கும் யாருன்னு தெரியலல. அந்த மேடத்தையும் பாப்போம். சித்ரா. இவ எங்கல வந்தா? ஏக்கா எனக்கு ஒண்ணும் புரியலையே. எஸ் மேடம். சித்ரா மேடம், நீங்க இவங்க 2 பேர் மேலயும் ஏதோ தப்பான புகார் கொடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்ன அக்காவும் தம்பியும் மாமியார் வீட்டுக்கு வந்து 1 2 3 4ன்னு கம்பி எண்ணுதேடா? சித்ரா வாய மூடு. என் பேர் சொல்லதுக்கு கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இல்ல இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சித்ரா அது வந்து மேடம் இந்த ஆளு வாயை திறந்தாலே போய் தான் பேசுவாரு. வாயிலேயே 4 போடுங்க மேடம். கட்டின பொண்டாட்டி நாய் இருக்கும்போதே அக்கா மவளை கல்யாணம் பண்ணதுக்கு துடிச்சிட்டு கிடந்தாரு. எனக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கா மேடம். அவன் என்ன மேடம் பாவம் பண்ணுனா? என்ன சார், மாப்பிள்ள சார், எல்லாம் தப்பான தகவலா இல்ல கரெக்டான தகவலா? மேடம் அது வந்து வந்தே போயின்னுகிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி என்ன வச்சதே உங்க பொண்டாட்டி தான் மேடம். மாப்பிள்ள பொண்டாட்டி பிரச்சனை மேடம். இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடம்.
என்கிட்ட என்னெல்லாமோ பேசி எடுத்து கடைசியில என் புருஷன் அந்த சொத்தை எல்லாத்தையுமே அவர் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டாரு மேடம். நானும் நம்ம புருஷன் தானே, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு தானே சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு நானும் ஒரு தைரியத்துல எழுதி கொடுத்துட்டேன் மேடம். ஆனா என்ன நிக்காங்களே ராட்சசி, அந்த சொத்தை எல்லாம் ஆட்டைய போடலாம்னு தான் தம்பிக்கு தான் மகளை கட்டித்தாரேன்னு சொன்னாங்க மேடம். ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்காங்களே, ரெண்டு பேருமே சரியான தில்லாலங்கடிய. அக்காவும் தம்பி லேசுப்பட்ட ஆள் கிடையாது மேடம். ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு வரதட்சணை கொடுமை பண்ணி என்னையும் என் பிள்ளையும் அந்த வீட்ல இருந்தே வெளியே துரத்தி விட்டாங்க மேடம். வரதட்சணை கொடுமையா? வாயா பாரு வாயா, அப்படியே ஒண்ணும் தெரியாத ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. எடி உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா வரதட்சணை கொடுமை பண்ணிருப்ப? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி, பெத்த பிள்ளைய கொண்டு பானை கிணத்துல தள்ளி விடணும்னு நினைச்சிருக்கிய? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்ன சொன்னா மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனை, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன வெளியே விடுங்க மேடம்னு தான் சொன்னேன். சித்ராவுக்கு வரதட்சணை கொடுமை பண்ணலடி, இந்த வாசல விட்டு ஒண்ணு தாண்ட விட மாட்டேன் பாத்துக்க. இதுல உங்களை காப்பாத்துறதுக்கு கூட ரெண்டு பேர் கூட்டு வேற. மேடம் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னே எங்களுக்கு தெரியாது மேடம். பொய் மேடம், இவங்க வாயில இருந்து வர்றது அவ்வளவு பொய். ஏதோ ரெண்டு பேர்னு சொன்னீங்கல்ல, அவங்களும் இவங்க செட்டப்பாவா இருக்கும். படுபாவிகளா, என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. என் பாவமும் என் பிள்ளை பாவமும் உங்க ரெண்டு பேரையும் பிடிக்காம விடாதுல. பாவம் அனிதா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடந்தா, என்கிட்டயே எவ்வளவு நாளா சொல்லி அழுதுருக்கா தெரியுமா? இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கு, அவ நல்லா இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் உள்ளே கிடைங்க மேடம். தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் உங்களை, இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. ஆஹா, இவளே மொத்த ஆப்பையும் நமக்கு வச்சுட்டாளா? என்ன மைனியா, வரட்டா? ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சித்ரா, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிடியோம். ஓகே மேடம். எக்கா அந்த மேடம் நம்மளையே முறைச்சு பாக்கவக்கா. வர்ற கோவத்துக்கு ரெண்டு பேருக்கு செவுட்ட பியாத்துறோம் பாத்துக்க. மேடம் மேடமாவது கீடமாவது வாய மூடிடி. இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா? ஏல கடைசி நேரத்துல உன் பொண்டாட்டி வந்து நமக்கு மொத்த ஆப்பையும் வச்சிட்டு போயிட்டாளே. ச்சே, எங்க அக்கா பேச்ச நான் கேட்டிருக்க கூடாதோ? இப்ப தெரிஞ்சு என்னதுக்கு 1 2 3 4ன்னு கம்மியை எண்ணுவோம். நல்லா இருங்க மக்களே, நல்லா இருங்க, எந்திரிங்க. இப்பவும் போல எப்பவும் நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நல்லா இருக்கணும் மக்களே. சரிங்க பாட்டி. அம்மா பிள்ளைங்கள நல்ல பாசமா வாழ்த்துறீங்களே, உங்களுக்கு நல்ல பெரிய மனசுமா. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன தேடி வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்காவல்ல, அப்ப நான் மனசார தானே வாழ்த்துவேன். ஏக்கா நீங்க ரெண்டு பேரும் இல்லனா எங்க கல்யாணம் இவ்வளவு நல்லபடியா நடந்திருக்காதுக்கா. அட தம்பி, உங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்ல, எங்களுக்கெல்லாம் இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதியக்கா, எங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா எங்க பிள்ளைங்க சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டதே. அதுக்கு இல்லம்மா, உங்களுக்கு அடிபடுறதுக்கு காரணமே என் மகளும் மருமகனும் தானே. வண்டியில வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா வரணும். ஆனா பிள்ளைங்க கவனம் இல்லாம உங்க மேல இடிச்சு போட்டா பத்தியடா, பாவம் நீங்க வயசான காலத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய. அதுக்குதான் பிள்ளைங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டதம்மா. உங்க மன்னிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. அன்னைக்கு எனக்கு அடிபடுறதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் இல்ல, நான் தான். என்னமா நீங்க இப்படி எல்லாம் பெருந்தன்மையா சொல்லாதீங்க. பிள்ளைங்க தெரியாம வண்டியில இடிச்சுட்டாங்க, அதுக்கு தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஐயா, எனக்கு அடிபட்டதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா அன்னைக்கு தெருவுல ஓரமா நடந்து வராம நடு தெருவுல நடந்து வந்ததே நான் தான். என்ன வெயில் அடிச்சு தெரியுமா? அன்னைக்கு லேசா மயக்கமா வந்துச்சு, அந்தால ஒரு ஓரமா இருந்துட்டு வந்தோம்ல, நான் பாட்டுக்கு நடு தெருவழியே நடந்து வந்துட்டே இருந்தேனா, இவ ரெண்டு பேரும் என்ன கவனிக்கல, கவனம் இல்லாம என் மேல வண்டியை மோதி இடிச்சு போட்டாவோ. அதுக்கு இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாவோ? பாட்டி என்ன இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் வண்டியில கவனமா வந்திருக்கணும்ல. சரிடே, ஆளுக்கு சும்மா இப்படியே பழிய போட்டுக்கிட்டு இருக்காதியா. நீங்க ரெண்டு பேரும் எங்க அத்தை மேல வண்டி இடிச்சல்ல, அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ஆக்சிடென்டால தானே நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கிடைச்சீங்க. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் சந்தோஷமா நடந்ததுன்னா அது உங்க ரெண்டு பேரால தானே. அம்மா இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆமையா, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அனிதா, அருணே, சரி வாங்க நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். ஏன் மருமோட கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணு நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காவோ, அவங்களுக்கு தடப்படல விருந்தெல்லாம் ரெடி பண்ணாண்டமா. ஏ பரிமளா பாட்டி, இன்னைக்கு எங்க வீட்டுல தான் எல்லாருக்குமே விருந்து. என்ன பரிமளா, தம்பிக்கு கல்யாணம் ஆன உடனே தடப்படலாம் விருந்து வைக்க போலுக்க? ஆமா பாட்டியோ, நான் தானே விருந்து வைக்கணும். அதுவும் சரிதான். சரி அனிதா, அருணே வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். சரிக்கா வாரோம்.
வாங்க. வர்றேம்மா. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புதோம். சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. நல்லா இருக்கணும் என்ன? சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரி மக்கா, போயிட்டு வாங்க. ஏக்கா காய்கறி எல்லாம் நறுக்கி தரணும்லக்கா, நானும் வரட்டா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ வீட்ல இரு. உங்க மாமியார் ஒத்தையில இருக்காவல்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே விஷயத்த கமலா கிட்ட சொல்லிட்டேன் பாத்துக்க. கமலா அப்பதே எங்க வீட்ல வந்து எல்லா காய்கறி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சிருக்காளாம். போய் சமையல ரெடி பண்ண வேண்டியதான். அதான் கமலாவும் கூட இருக்கல்ல, சமையல நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க வீட்ல இருந்துக்க. சரிக்கா. வாங்க போவோம். வார மைனி. அனிதா, பரவாயில்ல, உனக்கு நல்ல பாசமான மைனி தான் கிடைச்சிருக்காவோ. பாசமான மைனி மட்டும் என்ன, பாசமான அக்கா பாட்டி எல்லாரும் கிடைச்சிருக்காவல்ல. ஆமா ஆமா, அது சரிதான். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரி அனிதா, போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வரேன். உடம்ப நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரி போ. ஏதே ஜோடி பொருத்தம் சூப்பர் பத்தியலா. ஆமா மருமோளா, ஜோடி பொருத்தம் நல்ல அளவோலதான் இருக்கு. நாம என்ன நினைச்சாலும் யாருக்கு யாருன்னு கடவுள் தானே முடிச்சு போட்டு வச்சிருப்பான். ஆமா, அதுவும் சரிதான். எனக்கு இந்த வீடு தானே நேர்ந்து விட்டுருக்கு, அதனாலதானே இந்த வீட்டுக்கு மருமவளா வந்திருக்கேன். என்ன மருமோளா, அந்த பக்கமா திரும்பி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லத்தே, நீங்க சொன்னதுதான் சரின்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. பாத்தீங்களா எப்படி பொண்ணு மாப்பிள்ளைய மரகதக்கா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு? அட கூறு கட்டவளா, மரகதக்கா மாப்பிள்ளையும் பொண்ணையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் உங்க வீட்டுல தானே ஆசீர்வாதம் வழங்கும் விழா நடந்திருக்கு. ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நேரா எங்க வீட்டுக்கு தானே வந்திருக்காவோ. உங்க வீட்டுக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். உன் மைனிகாரிய பத்தியா உங்க வீட்டுல தான் இருக்கா? ஆமாக்கா, எங்க வீட்டுல தானே இருக்காவோ. மாமியார் மருமகன் என்ன நடிப்பு நடிச்சிட்டு கிடக்காவோ பாத்தியா? நீங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கு, வீட்டை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கு பாத்தியா? ஆமாக்கா, எங்க மைனிக்கு எங்க அம்மாய்க்கு பிரச்சனை வந்தது. எங்க மைனி நான் பாட்டுக்கு தண்ணி கொடுத்தன போறேன்னு ஏத்த வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டாவோ. உன் மைனிகாரி அவ பாட்டுக்கு தண்ணி கொடுத்தன போய் இருந்துட்டா. கடைசியில உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்துனாவோ. ஆமாக்கா, என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு இப்ப மாமியார் மருமகன் என்ன ஒத்துமையா இருக்காவோ பாத்தீங்களா? நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் போன் பண்ணி சொல்லுவோம்ல, இப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு. நீ எதையுமே நம்ப மாட்டேல்ல, இப்ப உன் கண்ணால பாத்துட்டேல்ல. ஆமாக்கா, மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன நடிப்பு பாத்தீங்களா? அப்ப இவ்வளவு நாளா ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி என்கிட்ட நடிக்கதான் செஞ்சிருக்காவோ. அட ஆமாங்க, வாமேனதா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் எட்டி பாப்போம். உன் மைனிகாரியும் உங்க அம்மையும் என்ன பேசிக்கிட்டு இருக்காவோன்னு. ஆமாக்கா, கேட்டேதான் ஆகணும். மாமியார் மருமகளும் என்னத்த பேசிக்கிட்டு இருக்காவோன்னு. அனிதாவும் ஆரணும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நான் நல்லா இருங்கன்னு வாழ்த்துதான் செய்தேன். ஆனா எனக்குன்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காளா? ஏக்கா, நாம நினைச்சதெல்லாம் தப்பு. எங்க அம்மா என் மைனிகாரிய பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. இப்ப இனிதே சண்டை ஆரம்பிக்க போகுது மாமியாருக்கும் மருமகளுக்கும். உங்க அம்மா உன்னை கூறுகட்ட குக்கர்ன்னு சொல்லுதாவல்ல, அது தப்பே இல்ல. என்னக்கா நீங்களும் இப்படி சொல்லுதிய? பின்ன வேற என்னத்த சொல்ல? மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டா இருப்பாவோ? உங்க அம்மா உங்க மைனிய பத்தி ஒன்னும் சொல்லல, உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்னக்கா சொல்லுதிய? எங்க அம்மா என்ன பத்தி சொல்லுதாவளா? ஆமா, முழுசா எதையும் கேட்காம நீயே முடிவு எடுத்துக்க. பாரு இப்ப உங்க அம்மா உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுதா ஒண்ணு. என்னத்த செய்ய மருமகளா, ஏன் அவளுக்கும் ஒரு நல்ல புத்தி வரமாட்டக்க. அவளுக்கும் நல்ல புத்தி வந்துட்டுனா அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுல நல்லபடியா வாழ்க்கை நடத்துவாள்ல. எப்படித்தே மேனகாவுக்கு நல்ல புத்தி வரும்? அதான் கூடவே உடன்பிறவா சகோதரின்னு 4 முடி ஒண்ணு சுத்திட்டு கிடக்குல. இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன குத்தம் சொல்லலன்னா தூக்கமே வராது, சோறு இறங்காது. ஏன் மருமகளா கீதாவை போட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவ 1000 சொன்னாலும் இவளுக்கு எங்க போச்சு புத்தி? யாரு என்னத்த சொன்னாலும் தனக்குன்னு சுய புத்தி இருக்கணும். ஏன் அவளுக்கு தான் அது இல்லையா? இப்ப யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லைன்னு நினைக்க மருமகளா? ஆமா, கீதாக்கா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடல, என்ன பத்தி தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. என்னமா நீ? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சொந்த புத்தி இல்ல சுய புத்தி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்கத ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு கைய தக்கான்னு குதிச்சுட்டு கிடக்க? ஏமா ரொம்ப நடிக்காதம்மா. யாருடி நடிச்சா? எனக்கு நடிக்கணும்ல அவசியம் ஒண்ணு இல்ல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கனே. நான் இருக்கும்போது மருமக கிட்ட ஒரு பேச்சு, நான் இல்லாத நேரம் மருமக கிட்ட இன்னொரு பேச்சு. என்னடி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உன் மேல படு பயங்கர கோவத்துல இருக்க பாத்துக்க. செவுட்ட பேத்துவே போயிரு. ஆமாம்மா, உனக்கே நாங்க இருக்கிறது பிடிக்க மாட்டேக்க, அதனாலதானே என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துன. வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன்னு சொல்லுதேலடி, அப்ப உன் மாமியா வீட்டுக்கு போய் சேர வேண்டியதானே? எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்க? என் மாமியா வீட்டுக்கு
வீட்டுக்கு போறதெல்லாம் ஏன் இஷ்டம், அத நீ சொல்லாத. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானாட்டி? என்ன பிறவியோ? உங்ககிட்டயும் என்னால பேச முடியாது. பேச முடியாதுன்னா போ. பாத்தியா மருமோள எப்படி பேசிட்டு போறானே. ஏதே உடுங்கதே, எல்லாம் தெரிஞ்சது தானே. இதே கவலைப்படாதீங்க தே, போன் பண்ணி சொல்லியாச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு. அப்படியே மருமோள, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மாவ தலையெழுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இது சரியில்லைக்கா. பாத்தியெல்லாம் எப்படி எல்லாம் எங்க அம்மா பேசுதா ஒண்ணு. எங்க வீட்லயே எனக்கு எதிராக எல்லா சதி திட்டமும் நடக்கு. ஆமா, அதுக்கு காரணமே உன் மைனிகாரி தானே. சரி, கோவத்தோட இருக்காத. ஸ்வீட் எடு, கொண்டாடு. என்னக்கா சொல்லுதிய? ஆமா, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மரகதக்கா வீட்டுல விருந்து வைக்கவும்ல, நம்ம புறவாசலோட போயிருவோம். ஏக்கா, வரும்போது நான் பார்த்தேன், மரகதக்கா வீட்டு புறவாசல்ல பொண்ணு தாய் பாட்டி தான் உட்கார்ந்து இருந்தாவோ. அப்புறம் நமக்கு என்ன கவலை? இன்னைக்கு பொண்ணு தாய் பாட்டி கையால தான் நமக்கு விருந்து சாப்பாடு. போகும்போது புறவாசல்ல வாரியல் கிடந்தா தூரத்துக்கு போட்டுட்டு போகணும். ஏங்கா அப்படி சொல்லுதிய? பின்ன வாரியலுக்கும் நமக்கும் எல்லாம் பொருத்தம்ல. எந்த நேரமும் எல்லார்கிட்டையும் வாரியலால தானே அடி வாங்குதோம். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் சொல்லுதேன், வாரியலுக்கு தூர போட்டு போவோம்னு. கீதாக்கா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கா. உனக்கு அது தெரிஞ்சா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி வா போவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம்.